நீங்க டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுவும் பட்ஜெட்ல. இப்போ ரீசெண்டா மார்க்கெட்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, டபுள் டெக்கர் நாராயணா மாதிரி Black+Decker அப்படின்ற இந்த ஒரு பிராண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல நிறைய டிஃப்ரெண்டான சைஸ்ல டிவி லான்ச் பண்றாங்க. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 65 இன்ச் இருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணி ரியலாவே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத லைவாவே டெஸ்ட் பண்ணி அது என்ன ரிசல்ட் வருது அப்படின்றது வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயிலா என்னெல்லாம் இருக்குன்றத பார்ப்போம். ஸ்டாண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. யூசர் மேனுவல் இருக்கு, ரிமோட்டு, அதுக்கான பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு ஆடியோ வீடியோ கேபிள் இருக்கு, பவர் கேபிள் ஒன்று இருக்கு, ஃபைனலாக ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் 65 இன்ச் டிவி அப்படின்னா பாட்டம்லேருந்து தூக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. இது நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் எப்படி தூக்க முடியுமான்ட்டு. ஓவராலாக எல்லா டெஸ்ட்டுமே முடிச்சாச்சு. இப்போ டிவி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அந்த வகையில் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதே சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியாக வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பின்னாடியெல்லாம் ஏதாவது தெரியாமல் இடிச்சிருது அப்படின்னாலும் கூட டிவிக்கு பேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ டிசைன் வைஸ் வந்துட்டு பெருசாக டிவிக்கு நம்ம எதுவும் பார்க்கணும்னு தேவையில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ஓவராலாக பெசல்ஸ்லாம் மினிமமாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. மற்ற போர்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடில் தான் வருது. அதில் 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. பென் டிரைவ் மாதிரிலாம் நீங்க மாட்டிக்க முடியும். ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆண்டனா கேபிள் வருது. ஆடியோக்கான ஆப்டிகல் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட்டுமே இருக்கு. 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இதுல ஆர்க் சப்போர்ட்டோடயுமே வந்துருது. நெக்ஸ்ட் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்றதுக்கும் ஆடியோ கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. டிவிக்கு டிஸ்ப்ளே தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸோட வருது, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணிருக்கிறது VA பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது 65 இன்ச் இருக்கு. இது இல்லாம 43 இன்ச், 50 இன்ச், 55 இன்ச் டிவியுமே இருக்கு. முக்கியமா இது 4K டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய டிவி அண்ட் 10 பிட் டிஸ்ப்ளேவும் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அது இல்லாம HDR10 சப்போர்ட்டோடையும் வருது. HLG சப்போர்ட்டுமே இதுல இருக்கு. ஸோ நீங்க HDR வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாலுமே பார்த்துக்க முடியும். அது இல்லாம டால்பி விஷனுமே கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய OTT பிளாட்ஃபார்ம்ல டால்பி விஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சப்போஸ் நீங்க வந்துட்டு பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து 4K இல்லாட்டியும் கூட இதுல 4K அப்ஸ்கேலிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நார்மலா 720p இல்ல 1080p ல பாக்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குது. நானும் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்ஸ்கேலிங் பெட்டராவே பண்ணுது. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz வரைக்குமே கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் மத்தபடி டிஜிட்டல் நாய்ஸ் ரிடக்ஷன், MEMC கொடுத்திருக்காங்க, மைக்ரோ டிமிங் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு பெட்டரான வீடியோ நம்மளால வந்து பார்க்க முடியுது. டிஸ்ப்ளேவோட பிரைட்னஸ் அண்ட் கலர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் AI பிக்சர் ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இது எனேபிள் பண்ணா சேச்சுரேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது நார்மலா எனேபிள் பண்ணாம இருந்தாலே பெட்டரா இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர், 36 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பிளஸ் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சவுண்ட் பார்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து கேட்டு பார்த்துருப்பீங்க. நான் கேட்டு பார்த்த வரைக்கும் ஒரு 80% வச்சு கேட்குறோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு கிளியரான சவுண்டு, ஒரு பெரிய ஹாலுக்கு போதுமான அளவு சவுண்டே கிடைக்குது. அதை தாண்டி 100%லாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது லைட் வந்து கொஞ்சம் பேஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி, லைட்டாக டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த டிவி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 80% வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். அதையும் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது, ஒரு டிவி இது மாதிரி பெரிய சைஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் பார் சப்வூஃபரோட வாங்கிடுறீங்க அப்படின்னும் போது தான் ஒரு பெஸ்ட்டான டிவி எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கிடைக்கும். OS அப்படின்னு பார்க்கும்போது கூகுள் டிவி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14ல ரன் ஆகிற மாதிரி. டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் எல்லாமே வந்து கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு டேரெக்டாகவே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரிமோட்
சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமல் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் சப்போர்ட்டோட இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ப்ரைமுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டடாக வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாகவே கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு சாங்ஸ் கேட்கறது, யூடியூப்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்குலாம் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். 2-way ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட இயர்பட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இயர்பட்ஸ்லேயே கனெக்ட் பண்ணி கூட டிவி ஸ்பீக்கர் இல்லாமல் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லேயே கேட்டுக்க முடியும். டிவி யூஸ் பண்ணும்போது லேக் ஆகுதா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேமை பொறுத்த வரைக்கும் 2GB கொடுத்துருக்காங்க. 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையுமே வருது. அண்ட் வைஃபை டியூவல் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பேர் பண்ணது வைஃபை மூலியமாக தான் வந்து பண்ணியிருந்தோம். அப்படி இருக்கும்போதுமே வந்துட்டு கனெக்டிவிட்டி பெஸ்ட்டாகவே இருந்தது. யூடியூப் வீடியோலாம் 4Kல ப்ளே பண்ணி பார்க்கும்போது கூட பெரிய லெவலில் லேக் இல்லை. இப்போ டிவி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிவி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அப்டேட் தான் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்டேட் வந்து செக் பண்ணிடுங்க. ரீசன் நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லாவே இருக்குது பர்ஃபார்மன்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏஐ பிக்சர் ஆப்டிமைசேஷனே கொஞ்சம் ஓவராக வந்து சேச்சுரேட் ஆன மாதிரி தான் இருக்குது. அதையுமே வந்து அப்டேட்ஸில் வந்து ஷார்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஃபைனலாக இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா, என்ன ப்ரைஸ் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் பெஸ்ட்டாக இருந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தது. மேக்ஸிமம் டிஸ்பிளேல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டிவியோட பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு இன்னும் டாப் நாச்சா ப்ரீமியமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 4K 65 இன்ச்லாம் ரொம்ப தாறுமாறாக ப்ரைஸ் வந்து போகும். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43 இன்ச் வந்து 26,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 50 இன்ச் வந்து 32,000 வருது. 55 இன்ச் வந்து 37,000 வருது. 65 இன்ச் வந்துட்டு 53,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சில குறைகள் நான் உள்ள சொல்லியிருந்தேன்ல, அதை தவிர பார்க்கும்போது ஓவராலாக வந்து டிவி நல்லாவே தான் இருக்குது. அண்ட் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் அதையும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கஸ்டமர் கேர் நம்பர் இருந்தது அப்படின்னா அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.